ஹாய், ஸ்டீவ் ஹாரிங்டன் டெய்லர் ஷிஃப்ட்டை பீட் பண்ணிட்டாருங்க. என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம ஜோ கீரி ஸ்டீவ் ஹாரிங்டனா ப்ளே பண்ணார்ல, அவருடைய சாங் தி எண்ட் ஆஃப் பிகினிங் சாங் இப்போ குளோப்ல இருக்க டாப் 50 சாங் அதுல நம்பர் 1 இடத்துக்கு போயிருக்குங்க. டெய்லர் ஷிஃப்டோட சாங்க பின்னுக்கு தள்ளி தி ஃபேட் ஆஃப் ஒஃபீலியா அப்படின்னு சொல்லப்படுற டெய்லர் ஷிஃப்டோட சாங் அது பீட் பண்ணி தி எண்ட் ஆஃப் பிகினிங் சாங் இப்போ நம்பர் 1 இடத்துல இருக்குங்க. இதுல என்னடா பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எண்ட் ஆஃப் பிகினிங் சாங் வந்து பல வருஷங்கள் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனா எனக்கு பொறுத்த வரைக்கும் 2022ல வந்து ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஆல்பம். அந்த சாங் இப்போ வரைக்கும் வந்து ட்ரெண்ட் ஆகிறது மட்டும் இல்லாம நம்பர் 1 பொசிஷன்ல குளோப்ல வந்திருக்குன்னா நிச்சயமா நம்மளோட ஜோ கீரி, அதாவது அவர் பிளே பண்ண அந்த கேரக்டர் ஸ்டீவ் ஹாரிங்டன் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகலாம். ஏன்னா ஸ்டீவ் ஹாரிங்டன் அப்பேற்பட்ட ஒரு கேரக்டரா இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த எண்ட் ஆஃப் பிகினிங் சாங், இந்த சாங் இப்போ நம்பர் 1 இடத்துல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த எண்ட் ஆஃப் பிகினிங் சாங் பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. இந்த ஸ்டீவ் ஹாரிங்டனுக்கும் அதுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலி ஜோ கீரி பாத்தீங்கன்னா இந்த சாங்கே இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ரோல் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் எழுதியிருக்காரு. இதுல என்ன மெயின் மேட்டர்னா, சிகாகோல அதுக்கு முன்னாடி அவர் வந்து இருந்திருக்காருங்க. சிகாகோல அவர் வந்து பேண்ட்ல வந்து காலேஜ் படிச்சுட்டு பேண்ட்ல வந்து இருந்திருக்காரு. அந்த டைம்ல அவருக்கு இந்த ஆக்டிங் ரோல் வந்து கிடைச்சிருக்கு ஸ்டீவ் ஹாரிங்டனா ப்ளே பண்றதுக்கு. ஸோ அதனால அவர் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு மூவ் பண்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ அப்படி அவர் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு மூவ் பண்ணும் போது அவருக்கு வந்து தன்னோட சொந்த ஊர் சிகாகோ விட்டு போறாரு. ஸோ அப்படி போகும்போது அவருக்கு வந்து ஃபீல் ஆகுது, இந்த மாதிரி சிகாகோ நம்மளோட ஒரு வேர்ஷனே வந்து நம்ம விட்டுட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபீல் பண்ணி அப்பதான் வந்து இந்த சாங்கை வந்து அவர் எழுதியிருக்காருங்க. அதனாலதான் அவர் பாடுறாரு, when I was back in Chicago அப்படின்னு சொல்லிட்டு I feel it another version of me அப்படின்னு சொல்லி அவர் பாடுறாரு. ஸோ இது மூலமா சொல்ல போனா இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அவர் ரோல் கிடைச்சது மூலமா இந்த சாங்கே அவர் கிரியேட் பண்ணிருக்காரு. ஸோ இட்ஸ் ஆல் கனெக்டட். அதனாலதான் ஃபேன்ஸும் வந்து இந்த ஷோவோட இந்த சாங்கை டீப்பா கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றான். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபினாலேல இந்த எண்ட் ஆஃப் பிகினிங் சாங் போட்டிருந்தாங்கன்னா பக்காவா இருந்திருக்கோங்க. பக்காவா முடிச்சிருக்கலாம் இந்த சாங்கை. பயங்கரமா இருந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்றேன் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஸோ பார்ப்போம். தேங்க்யூ.